கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் 8:43 என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? வசனம் என்று சொன்னால் பைபிள் இல்லைங்க, என்னுடைய வார்த்தை, நான் பேசக்கூடிய சத்தத்தை நீங்க ஏன் அறியாமல் இருக்கீங்க அப்படின்னா, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உபதேசம் என்னன்னு சொல்லிட்டேன், சிலுவை என்கிற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். பாவத்திலேயே வாழ்கிற ஜனங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பைத்தியமா தான் தோணும். அவங்களாம் அந்த சத்தியத்தை விரும்ப மாட்டாங்க. அது யாருடைய உபதேசம் சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்து? என் உபதேசத்தை உங்களால கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால. சத்தியம், சிலுவை பற்றிய உபதேசம் சத்தியங்க. அதை சொன்னா நமக்கு என்ன இருக்குல்ல? வெறுப்பா இருக்கு. அதனாலதான் தேவன் பேசக்கூடிய சத்தத்தை கேட்க முடியும். இந்த உபதேசத்தை சீசர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா தான் சீசர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போ நீங்கள் ஏன் அதை அறிந்து கொள்ளலன்றதை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் நீங்க உலகத்தை தான் தேடிட்டு இருக்கீங்க, உலக இச்சையை தான் தேடிட்டு இருக்கீங்க. அது 44 சொல்றாரு பாருங்க, உங்களுடைய பிதா யார் அப்படின்னு சொல்லி. யாரா? உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே, அதாவது ஆதாம் ஏவருடைய அந்த இச்சையின்படியே நீங்கள் செய்ய மனதா இருக்கிறது